வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு இன்ஸ்டன்டான குயிக்கா செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி. பார்க்கும்போதே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட், கொஞ்சமா பால் இருந்தா போதும். அழகான சூப்பரான ஒரு டெசர்ட் ரெடி ஆயிடும். பாருங்க பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குது, ஹார்டின் ஷேப்ல. சரி வாங்க டிலே பண்ணாம சிம்பிளான ஈஸியான ரொம்பவே டெலிஷியஸான ஒரு டெசர்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்து வச்சிருக்கேன் வந்து மில்க் பிரெட். சாண்ட்விச் பிரெட்டை விட மில்க் பிரெட் தான் இதுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் இனிப்பா இருக்கும்ல, அதனால இப்போ இந்த மாதிரி 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட்டர் இருந்தா கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு மூடி வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு ஹார்ட் ஷேப் எடுத்திருக்கிறேன், பாக்குறதுக்கு அழகா இருக்கும், அதனால இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு பாட்டில் மூடியோ இல்லை ஏதாவது ஒரு இது வச்சு நீங்க உங்களுக்கு தேவையான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்ல பாருங்க, அழகா நம்மளோட ஹார்ட் ஷேப்ல ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த சைடும் ஆஃப் இருக்குல்ல, இந்த சைடு வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். ஒரு பிரெட்ல இருந்தே உங்களுக்கு 2 பீசஸ் கிடைக்கும். இந்த மீதி இருக்கிற பிரெட்டை வந்துட்டு நீங்க பிரெட் கிரம்ஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், பொடி பண்ணி. இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹார்ட் இன் ஷேப்ல நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு. நான் வந்து மொத்தம் 4 ஸ்லைஸ் எடுத்தேன்னா 8 பீஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ஒரு வடச்சட்டியில எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த பிரெட் ஸ்லைசஸை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி எண்ணெயில பொரிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு சாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். கொஞ்சமா நெய் விட்டு பிரெட் பீசஸ் வந்துட்டு போட்டு சாலோ ஃப்ரை பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம கோல்டன் கலரா பொரிச்சு எடுத்துக்க போறோம். பாருங்க, அழகான ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இதை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருங்க, இந்த ஆயில் எல்லாம் அப்சர்வ் ஆகட்டும். இது மாதிரியே நம்ம எல்லா பிரெட் பீசஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பிரெட் ஹார்ட்ஸையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப இது தனியா இருக்கட்டும். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் பைனாப்பிள் பிளேவர் எடுத்திருக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன பிளேவர் பிடிக்குமோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதுல எடுத்து வச்சிருக்கேன் கஸ்டர்ட் பவுடர். சர்க்கரை வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது வந்து பச்சை பால் தான். நான் ஒரு 1/4 லிட்டர் இதுல ஊத்தி வச்சிருக்கேன் ஒரு சாஸ்பேன்ல. இதுல இருந்து கொஞ்சமா பால் விட்டு இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்ககிட்ட ஒரு வேளை கஸ்டர்ட் பவுடர் இல்ல அப்படின்னா நீங்க நார்மல் நம்ம கார்ன்ஃபிளவர் வச்சிருப்போம்ல வீட்டுல, அந்த கார்ன்ஃபிளவரை வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க தேவையான பிளேவர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸ் எது வேணுமோ நீங்க வந்துட்டு ஆட் பண்ணி செய்யலாம். இல்ல எசன்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்க லைட்டா ஜாதிக்காய் பொடியோ இல்லைன்னா ஏலக்காய் பொடியோ அந்த மாதிரி எது வேணாலும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இந்த பாலை நம்ம அடுப்புல வச்சிடலாம். இப்போ இந்த பாலை வந்துட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். பால் வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரை இருக்குல்ல, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அதை சேர்த்திக்கலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு மைல்டா பிடிக்கும், ஒரு சிலருக்கு நல்ல இனிப்பா பிடிக்கும். டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா நீங்க வந்துட்டு இன்னும் சர்க்கரை சேர்த்திக்கும். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் கலவையை இந்த பால்ல கைவிடாம விட்டு கிளறிட்டே ஊத்திக்கலாம். நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில கஸ்டர்ட் வேணும். இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ரொம்ப திக்காக தேவையில்லை நமக்கு கஸ்டர்டு. இந்த அளவுக்கு, அதாவது நம்ம பிரெட்டும் வந்துட்டு கொஞ்சம் கஸ்டர்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அதனால இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருந்தா போதும். ஒரு 2 நிமிஷம் இது வந்து பாயில் ஆக விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இனிப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இங்க பாருங்க, இந்த மாதிரி எடுத்து ஊத்துனா இந்த மாதிரி ஊத்துற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும் இந்த கஸ்டர்ட். ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக் ஆகும். இது நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் சர்வ் பண்ண போறோம், அதனால இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, ஆஃப் பண்ணிடலாம் அடுப்ப. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு ஒரு பவுல்ல கொஞ்சமா ஊத்திக்கலாம். பாதி அளவுக்கு இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. இன்னும் ஆறல, சூடா தான் இருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த பிரெட் ஸ்லைசஸ் இருக்குதுல்ல, இதை வந்துட்டு இது மேல நம்ம அப்படியே பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற கஸ்டர்டை இந்த மேல பிரெட் மேல ஊத்திடுங்க அப்படியே. இதுக்கு மேல கார்னிஷ் பண்றதுக்கு நான் கொஞ்சமா இந்த மாதிரி பிஸ்தாவை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சமா பாதாம் பருப்பும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தா நீங்க போட்டுக்கோங்க, என்ன இருக்குதோ அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
கலர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம் மேல. ஒரு 10 நிமிஷம் ஊர்னதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு சர்வ் பண்ணலாம். சூடா வேணாலும் சர்வ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு வேணாலும் சர்வ் பண்ணலாம். சில்லுன்னு சர்வ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இப்போ அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் இதுலயே நம்ம வந்துட்டு சூப்பரா ஒரு டெசர்ட் செஞ்சிடலாம். இது சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.